திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சி இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்கும் என்று பே. சண்முகம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைக்கும் என நம்புகிறேன் என்றும் அவர் பேட்டியளித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டியளித்துள்ளார். திமுக கூட்டணியில் மதிமுகவும் விசிகவும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டமன்ற தேர்தலானது இன்னும் ஓரிரு மாதங்கள்ல நடைபெற இருக்கிறது. அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு திமுக பதவியேற்றது. அதனால அந்த மே மாதத்துக்குள்ள இந்த எலெக்ஷன் ஆனது முடிஞ்சு அதற்கு புதிய அரசானது, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசானது பதவியேற்கணும் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம். இந்நிலையில தமிழகத்துல பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், இரண்டு பக்கமுமே தற்போது அந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக இருந்துட்டு இருக்குது. இதற்கு சற்றும் குறைவில்லாம தமிழக வெற்றிக் கழகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவைகளும் தயாராகி தற்போது சட்டமன்ற அந்த தேர்தல் பிரச்சாரத்துல மட்டுமில்லாது அந்த தொகுதி பங்கீட்டிலையும் படுபயங்கரமா ஒரு இதில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த மட்டும் பாஜக, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தங்களுக்கு இத்தனை தொகுதிகள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி அதன் அடிப்படையில அவங்க அந்த சட்டமன்ற பணிகளுக்கு வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா திமுகவை பொறுத்த மட்டும் அதனோட முக்கிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதிமுக, விசிக உள்ளிட்ட மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 கட்சிகள் வர ஒருங்கிணைஞ்சு இந்த சட்டமன்ற தேர்தலை ஒருங்கிணைக்கிறதா அதாவது நேர்கொள்றதா இருந்தது. இந்நிலையில முதன்முறையா இந்த கூட்டணியில ஒரு பிரச்சனையை முதல்ல காங்கிரஸ் ஆரம்பிச்சது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பல முறை காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சு அதன் அடிப்படையில ஆட்சியை பிடிச்சிருந்த திமுக ஒரு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஒரு மந்திரி பதவி கூட கொடுத்ததில்லை அப்படிங்கிறது இதுவரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதாவது ஆட்சி எம்எல்ஏக்களாக மட்டுமே தாங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எந்த சூழ்நிலையிலையும் தங்களுக்கு பதவி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது அவங்களோட வருத்தமா இருந்தது. அதன் பிரதிபலிப்பா நிறைய இடங்கள்ல பார்த்தோம் நாம. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும் அல்லது ப. சிதம்பரம் ஆகட்டும் எல்லாருமே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதற்கு முன்பு இதே மாதிரி பிரச்சனைகள்ல வந்தப்போ ஒரு முறை போதிய அளவுக்கு மெஜாரிட்டி சீட் இல்லை. ஆனா அந்த நேரத்திலையும் காங்கிரஸ் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து அதன் அடிப்படையில 5 வருடங்கள் அதை ஆட்சியை தக்க வச்சுச்சு. அப்பவும் அதுக்கு கொடுக்காத ஒரு சூழ்நிலையில தற்போது அதை எங்களுக்கு கண்டிப்பா ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அதன் அடிப்படையில பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. இந்நிலையில மற்றொரு கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தடவை என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்களுக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. ஏன்னா நார்மலா ஏழாவது கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பொதுப்படையா ஒரு சீட் கொடுப்பாங்க அல்லது 2 சீட்டுகளுக்கு அதிகபட்சம் 2 இடங்கள் மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடந்த 50 வருடங்களா நடந்துட்டு இருந்தது. ஆனா அதுல மாறுபாடு தரமா இந்த தடவை என்ன கேட்கிறாங்கன்னா, அதனோட தலைவர் பி. சண்முகம் என்ன கேட்கிறாருன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிச்சயம் எங்களுக்கு இரட்டை தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு. ஒரு இடத்தை பெற்றுட்டு ஒரு இடத்தை மட்டும் வாங்கிட்டு, அதாவது அந்த ஒரு இடத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்க இந்த தேர்தலை சந்திக்க கூடாது அப்படிங்கிறது தான் அந்த எங்க கட்சியோட பெரும்பான்மையினரோட கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே வேல்முருகன் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு சில இடங்கள்ல அதிகமான ஒரு சீட் பெல்ட் உண்டு. பெரும்பாலும் அவர் வேல்முருகனுக்கு ஒரு இடம் அல்லது 2 இடம் அந்த அளவுக்கு தான் கொடுக்கப்படும். ஆனா இப்போது அவரோட திமுக கூட்டணி கட்சியில இருக்கிற தமிழக வாழ்வுரிமை தலைவர் கட்சி தலைவர் வேல்முருகன் சொல்றாரு, நாங்க ஒரு இடத்தை வாங்கிட்டு தேர்தலை சந்திக்க கூடாது அப்படிங்கறத எங்க கட்சியோட பெரும்பான்மையினரோட கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கூட்டணி கட்சியில திமுக கூட்டணி கட்சியில மார்க்சிஸ்ட் கட்சி 2 இலக்கத்துல தான் தொகுதிகளை கேட்கும். அதே மாதிரி விரைவில் தொகுதி பங்கீடுக்கு திமுக அழைக்கும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா
மதிமுக அப்படிங்கறத பொறுத்த மட்டும் அதிகம் முதல் காலம் தொட்டே திமுகவில் இருந்து தான் பிரிஞ்சு மதிமுக போய் திரும்ப மதிமுக வந்து திமுக வந்து தனித்தனியா ஒருங்கிணைஞ்சாலும் திமுக கூட ஒரு கூட்டணி பலமான ஒரு கூட்டணியில இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில மதிமுகவும் தங்கள் தரப்புக்கு இரட்டை இலக்க சீட்டுகள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது வரை நிலவிட்டு இருக்குது. 234 தொகுதிகள்ல மொத்தமுள்ள 234 தொகுதிகள்ல தனிப்பெரும் ஆட்சியா பிடிக்கிறதுக்கு 118 இடங்கள் அது கண்டிப்பாக வேணும். 118 இடங்கள் இருந்தால் மட்டுமே அந்த கட்சி எந்த கட்சி அதிகமான இந்த 118 இடங்கள் வச்சிருக்கிறதோ அந்த கட்சி மட்டுமே நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும். மைனாரிட்டி இல்லாம மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு கணக்குக்குள்ள வரும். ஆனா இந்த 234 தொகுதியில ஏற்கனவே அதிமுக தரப்புல 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து தங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில அவங்க தயாரான சூழ்நிலையில இன்னும் திமுக தரப்புல யாராருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் தற்போது வரை வந்து திமுக வந்து இருந்துட்டு இருக்குது. மேலும் இதே சூழ்நிலையில எல்லா கட்சிகளுமே இரட்டை இலக்கத்துல வந்து கேட்கிறாங்க அப்படிங்கறதுனால தொடர்ச்சியா இந்த கூட்டணியானது தொடருமா, அதாவது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வந்து திமுக கூட தொடருமா அல்லது அரசியல்ல தற்போது வந்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கூட இணைஞ்சி அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா ரொம்ப நாளாவே காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் அந்த இரண்டு கட்சிகளுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதன் அடிப்படையில பேச்சுவார்த்தையில பின்தங்குறதுமா நடந்துட்டு இருக்குது. தனது வெற்றி இலக்கு, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் ஏறத்தாழ 16% வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்கள்ல தெரிவிக்கப்பட்டாலும் இப்ப காங்கிரஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஒன்னா ஒருங்கிணையும் பட்சத்துல அதனோட வாக்கு சதவீதம் சற்று அதிகரிக்கிற கூடிய சூழ்நிலை தான் வந்து இருக்குது. அதனால இந்த கூட்டணி அப்படிங்கறது வந்து திமுக வந்து தன்னோட கூட்டணி கட்சிகளான மதிமுகவாகட்டும் அதே மாதிரி தமிழக வாழ் உரிமை கட்சியாகட்டும் அல்லது அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் வலது இடது எல்லா கட்சிகளுக்குமே வந்து இரட்டை இலக்கங்களை கொடுக்கும் பட்சத்துல திமுகவுக்கு அதிகபட்சம் 100 சீட்டுகள் கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இங்க வந்து நிற்கும். எனவே இந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கண்டிப்பாக சிதறுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிக அளவுல இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனையை திமுக எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய வரும். எப்படி பார்த்தாலும் திமுகவை பொறுத்த மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் காங்கிரஸை விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிறதும், அதே சமயம் காங்கிரஸ் ஆகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் தங்களுக்கு வேண்டப்பட்ட தொகுதிகளை மட்டுமல்லாத எளிதில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை வந்து கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. எப்பவுமே திமுகவை பொறுத்த மட்டும் தனக்கு வந்து ஜெயிப்பாங்க, அதாவது தன்னோட கட்சி நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு தொகுதியை வந்து எப்பவுமே விட்டு கொடுக்காது. ஆனா இந்த முறை தேர்தல்ல எல்லாமே தலைகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா திமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை அதனோட கூட்டணி கட்சிகள் கேட்டுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக ஏன்னா அது நார்மலா அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல போட்டியிட்டா கண்டிப்பா தோற்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இடத்துலதான் தன்னோட கூட்டணி கட்சிகளை வந்து எப்பவுமே பிரதான கட்சிகள் நிலைநிறுத்தும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திமுக வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் இடங்கள்ல தான் தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த திமுக வந்து வரக்கூடிய எலெக்ஷன்ல இந்த கூட்டணி கட்சிகள்ல எவ்வாறு இது பண்ண போகுது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்தெந்த கட்சிகள் வந்து அந்த திமுக கூட கூட்டணியில இருக்க போகுது அப்படிங்கிறது விரைவில் தெரிய வரும். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.